அனைவருக்கும் வணக்கம் மாஸ்டர்ஸ். என்னோட பேர் மகேஸ்வரி. நான் சென்னையில மாங்காடு என்ற ஈஸ்வர பிரமி தியான மையம் அப்படின்ற இடத்துல இருந்து பேசுறேன். ஸோ என்னோட வாழ்க்கையில நடந்த மாற்றங்களை பத்தி நான் பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் தியானத்தின் மூலமாக. ஸோ தியான அனுபவம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப வரைக்கும் எனக்கு தியானத்துல எந்த அனுபவமுமே வந்ததில்லை. தியானம் பாத்தீங்கன்னா, தியானம் பண்ணும்போது நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, தேர்ட் ஐ விஷன்ஸ் வர்றது, அந்த மாதிரியான அனுபவங்கள்லாம் எனக்கு இது வரைக்கும் எதுவுமே வந்ததில்லை. ஸோ நான் ஒரு 10 வருடமா தியானத்துல இருக்கேன். 2015 இருந்து இப்ப 2025 வரைக்கும். நான் ஃபர்ஸ்ட் தியானம் கத்துக்கிட்டது என்னுடைய குரு. அதுக்கப்புறம் என்னோட வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்கள் இண்டிவிஜுவலா என்னுடைய உடல் சார்ந்து மனம் சார்ந்து ஸோ எனக்குள்ள என்ன மாற்றங்கள் நடந்தது அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு நான் உங்க கூட பகிர்ந்துக்க போறேன். 2015 ஆக்சுவலா என்னோட ஸ்டோரி அப்படியே கொஞ்சம் சொல்லிடுறேன். நான் சின்ன வயசுல இருந்தே நான் எப்படின்னா ரொம்ப பயந்த சுபாவம் உள்ள ஒரு பொண்ணுன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு அப்பா கிடையாது, அம்மா தான். என்னுடைய அண்ணா பாலா மாஸ்டர் இங்க வருவாங்க இல்லையா, சோ பாலமுருகன். எனக்கு 2 அண்ணா இருக்காங்க, பாலமுருகன், இதயகுமார். அவங்களோட வளர்ப்புல தான் நான் ஃபுல்லாவே வளர்ந்தேன். அவங்க எல்லாம் என்னை விட ரொம்ப பெரியவங்க, 13 இயர்ஸ் பெரியவங்க. ஓகேங்களா. சோ அவங்களுடைய கைடன்ஸ்ல தான் நான் வளர்ந்தேன். அண்ணா சின்ன வயசுல இருந்தே நிறைய நல்ல விஷயங்களை சொல்லி கொடுப்பாரு. எப்படி பழகணும், எப்படி பேசணும் அப்படின்னா. நான் ரொம்ப பயந்த சுபாவம் உள்ள பொண்ணு. எப்படின்னா எல்லாத்துக்கும் ரொம்ப பயப்படுவேன். யாராவது கொஞ்சம் சத்தமா பேசிட்டா கூட உடனே அழுதுருவேன். எங்க அண்ணாவே பாலா மாஸ்டரே கூட இந்த பேப்பர்ஸ் எல்லாம் கரெக்ஷன் சைன் வாங்குறதுக்கு போவேன். மார்க்ஸ் எவ்வளோன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அண்ணா மார்க் கம்மியா இருந்தா சைன் போட மாட்டாங்க. சோ அன்னைக்கு பேப்பர் கொடுக்குறாங்க அப்படின்னா அன்னைக்கு மனசுக்குள்ள அவ்வளவு பயம் இருக்கும். ஐயோ, இன்னைக்கு அண்ணா கிட்ட இதை காட்டி சைன் வாங்கணும், அண்ணா என்ன சொல்லுவாரோ அப்படின்ற மாதிரி எல்லா விஷயங்களுக்குமே பயப்படுவேன். அது ஏன் எனக்கு அந்த பயம் எங்க இருந்து வந்துச்சுன்னா எனக்கு தெரியல. சின்ன சின்ன விஷயங்கள் கூட அதே மாதிரி யாராவது சத்தமா பேசிட்டாலோ இல்ல யாராவது திட்டாலோ ரொம்ப அழுவேன். சோ அழுக மட்டும்தான் என்னோட லைஃப் ஃபுல்லாவே இருந்துச்சு. சின்ன வயசுலதான் பாத்தீங்கன்னா எதுக்கு எடுத்தாலும் அழறது, ரொம்ப சோகமா இருக்கிறது, எப்பவுமே ஹாப்பினஸ் அப்படின்ற ஒண்ணு நான் அப்ப உணர்ந்தது இல்லை. ஏன்னா நாங்க அண்ணாவும் வேலைக்கு போயிட்டு வருவாங்க. ரொம்ப ஸ்ட்ரிக்ட் அண்ணாவும். இந்த டைம்குள்ள படுத்துடணும், இந்த டைம்குள்ள எல்லாத்தையும் முடிச்சிடணும் அப்படின்னா, அதனால பயம் மட்டுமே எனக்குள்ள இருந்துச்சு. ஆனா அந்த பயம் தான் என்ன நிறைய விஷயங்களை கடந்து போக வச்சது. ஓகேங்களா. அதுக்கப்புறம் நான் ஒரு ஸ்கூல் டைம் ஒரு 10th அப்படி படிக்கும் போது என்ன ஆச்சு அப்படின்னா, எங்க ஸ்கூல்ல ஒரு ஸ்கூல் பீப்புள் லீடர் அப்படின்னு SPLன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு சூஸ் பண்றாங்க. அப்ப என்னோட வாய்ஸ் நல்லா இருக்கு அப்படின்றதுக்காக நான் படிச்சது பாத்தீங்கன்னா கிறிஸ்டியன் ஸ்கூலு. அங்க கம்பல்சரி மார்னிங் ப்ரேயரும் இருக்கும், லஞ்ச் டைம்க்கு ஒரு ப்ரேயர் இருக்கும், ஈவினிங் ஒரு ப்ரேயர் இருக்கும். 3 டைம்ஸும் நம்ம போய் ஹோல் ஸ்கூலுக்கே மைக்ல நான் தான் ப்ரேயர் கண்டக்ட் பண்ற மாதிரி இருக்கும். அப்ப அதுக்கு ஒரு வாய்ஸ் டெஸ்ட்ல ஒரு 5 பேர் செலக்ட் பண்ணுவாங்க. அதுல என்ன செலக்ட் பண்ணாங்க, நான் தான் பயத்தினோட. எனக்குலாம் ரொம்ப பயம். ஐயோ, மைக்கு பிடிச்சு பேசணும் அப்படின்னாலாம் அழுதுருவேன். அன்னைக்கெல்லாம் நான் ஐயோ இன்னைக்கு நான் என்னோட இதுவா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஓகே, டீச்சர்ஸும் என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க. சரி, ஓகே, பரவாயில்ல. இன்னொரு பொண்ணை சூஸ் பண்ணிட்டாங்க. கிளாஸ் ஃபர்ஸ்டாவும் இருக்கணும் இல்லையா, நிறைய படிக்கணும், ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அதிகம். ரெஸ்பான்சிபிள்னாலே நான் ரொம்ப பயப்படுவேன். நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அதிகமா இருக்கும். அதனால நான் எனக்கு வேண்டாம் மிஸ் அப்படின்னு சொல்லிட்டேன். அவங்களும் சரி ஓகே, ரொம்ப ஃபோர்ஸ் பண்ண வேண்டாம்னு இன்னொரு பொண்ணை போடுவாங்க. அசிஸ்டண்டா மட்டும் என்ன வச்சிருந்தாங்க. அவ என்னைக்கெல்லாம் ஆப்சென்ட்டோ அன்னைக்கு மட்டும் நான் போயிட்டு ப்ரேயர் கண்டக்ட் பண்ணுவேன். ஹோல் ஸ்கூலுக்கு, அந்த ஹோல் ஸ்கூலுக்கு கண்டக்ட் பண்ணணும் அப்படின்னும் போது அந்த கொஞ்சம் பயம் வந்துடும். அன்னைக்கு அவ வரல, நான் போய் கிளாஸ் இருக்கணும் அப்படின்னு கை கால்லாம் உதிர ஆரம்பிச்சிடும். மிஸ் கேட்பாங்க, என்னம்மா இன்னைக்கு நீ போய் சொல்லணுமா, அதான் உன் முகத்திலேயே தெரியுதே பயம் அப்படின்னுவாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, நீ போய் நார்மலா சொல்லு அப்படின்னுவாங்க. அப்பல இருந்து அந்த பயம் பாத்தீங்கன்னா எனக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். இந்த மைக்க பிடிச்சு பேசுறது, சோ 4 பேர் முன்னாடி பேசுறது, அதெல்லாம் எனக்கு எப்படி பேசணும் என்ன எதுவுமே தெரியாது. அந்த மாதிரியான ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். அதுக்கப்புறமா அந்த பயத்தை ஓவர் கம் பண்ணேன். அப்ப அந்த ஸ்கூல் பீப்புள் லீடரா இருக்கும் போது சரி ஓகே, நமக்கு ஒரு பொறுப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னும் போது அதை நம்ம சரியா செய்யணும் அப்படின்னு அங்கதான் நான் முதல்ல பேச ஆரம்பிச்சேன். ஓகேங்களா. அப்படியே முடிஞ்சது. 20 வயசுல எனக்கு கல்யாணம், என்னுடைய திருமணம் நடந்தது. சோ ஆஃப்டர் திருமண வாழ்க்கை இன்னும் ரொம்ப ரொம்ப எப்படி சொல்றது, பயத்திலேயே தான் வாழ்ந்துகிட்டு இருந்தேன். அதாவது நான் வளர்ந்த இதுவும் என்னோட மாமியார் வீடு பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஃபேமிலி. நான் தான் ஒரு பெரிய மருமகளும் கூட. சோ எனக்கு அடுத்து அவருக்கு அப்புறம் எங்க ஹஸ்பண்ட்க்கு ஒரு தம்பி, ஒரு தங்கச்சி, மாமனார், மாமியார் இப்படின்னும் போதே எனக்கு நிச்சயதார்த்தம் முடிஞ்சதுக்கு அப்புறமாவே பயம் ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 6 மாசம் கேப் இருந்துச்சு கல்யாணத்துக்கு வரைக்கும்.
ரொம்ப பயம் மட்டும்தான் இருக்கும். அப்படியே எங்க மாமியார் பார்த்தாலே பயமா இருக்கும். ஐயோ நான் போய் என்ன பண்ண போறேனோ, எனக்கு எப்படி பேசணும், எப்படி பழகணும் எதுவுமே தெரியாது. நான் என்னோட திருமண வாழ்க்கை எப்படி இருக்க போகுது, இந்த மாதிரியான பயங்கள் எனக்கு. சொல்ல போனா நைட்லாம் தூக்கமே வராது. சோ நான் எப்படி ஹேண்டில் பண்ண போறேன் எல்லாரையும். ஒரு மெச்சூரிட்டி ஒரு 20 வயசுல என்ன மெச்சூரிட்டி இருக்கும் இல்லையா எல்லாருக்கும். இந்த மாதிரி ஏன்னா நான் வாழ்ந்த விதமும் வளர்ந்த விதமும் அப்படியே தனியாவே வாழ்ந்துட்டேன். யார்கிட்டயும் பேசி பழகி அந்த மாதிரி எல்லாம் இல்ல. அப்படின்னும் போது அந்த மாதிரியான பயங்கள் இன்னும் அதிகமாச்சு. அப்புறமும் இங்க வந்தப்பவும் அதே கண்டினியூ ஆச்சு. தென் உடல் சார்ந்த பிரச்சனைகளும் எனக்கு இருந்துச்சு. சின்ன வயசுல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா இம்யூனிட்டி பவர்லாம் ரொம்ப கம்மி. எங்களுக்கு அம்மாவோட தாய்ப்பால் எல்லாம் குடிச்சு வளரல. சோ அதனால எங்க 3 பேருக்குமே என்னோட 2 அண்ணா எனக்குமே இம்யூனிட்டி பவர் ரொம்ப கம்மியா இருக்கும். அடிக்கடி உடம்பு சரியில்லாம போயிடும். மெயினா வந்து பாத்தீங்கன்னா சைனஸ் ப்ராப்ளம். 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது எனக்கு ஆரம்பிச்சது ஒற்றை தலைவலி. அடிக்கடி தலைவலி வந்துரும், உடம்பு சரியில்லாம போயிடும். அண்ணாதான் ஃபுல்லாவே என்ன அண்ணாதான் பாத்துப்பாங்க. ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறது எனக்காக ரொம்ப மெனக்கெட்டு இருக்காங்க. எப்படியாவது இந்த சைனஸ் சரி பண்ணும் அப்படின்றதுக்காக ஆயுர்வேதம் சித்தா மாத்தி மாத்தி எல்லா டாக்டர்ஸ் கிட்டயும் என்ன கூட்டிட்டு போவாங்க. சோ கடைசியா எப்படியோ ஒரு 2 வருஷத்துல எனக்கு வந்து அதை சரி பண்ணிட்டாங்க. ஒரு ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுத்து ஓரளவுக்கு சரியாயிடுச்சு. ஆனாலும் எப்பயாவது ஒரு முறை இந்த சளி பிடிக்கிறது கோல்டு வரும்போதெல்லாம் எனக்கு அந்த சைனஸ் இங்கெல்லாம் இந்த இடம் ஃபுல்லாவே வலிக்கும், தலையெல்லாம் வலிக்கும். இப்படி இருந்துச்சு என்னோட உடல்நிலையும் சரி. என் மனநிலை எனக்கு இப்படி இருந்துச்சு. அப்படியே திருமணமாயி வந்தேன். இங்க வந்ததுக்கு அப்புறமும் அது அப்படியே கண்டினியூ ஆச்சு. எனக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போக ஆரம்பிச்சது, தலைவலிக்க ஆரம்பிச்சது. என்னோட மாமியார் எப்பவும் திட்டிக்கிட்டே இருப்பாங்க, என்ன எப்ப பார்த்தாலும் உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டே இருக்கு அப்படின்னு. அதுவுமே ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டாங்க அப்படின்னா உட்காந்து மணிக்கணக்கா அழுவேன். ரூம்ல கதவு சாத்திட்டு உட்காந்து 1 ஹவரா என்ன இப்படி சொல்லிட்டாங்களே, அந்த ஒரு வார்த்தைகள் எல்லாம் என்னால அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. சோ ரொம்ப அழுதுகிட்டே இருப்பேன். எனக்கு என்ன சொல்யூஷன், இதுக்கு என்ன சொல்யூஷன். ஒரு சின்ன பாட்டில் ஏதாவது உடைச்சிட்டா கூட எங்க மாமியார் பயங்கரமா திட்டுவாங்க. நான் எவ்வளவு வருஷமா இதை வச்சிருந்தேன், இதை போட்டு உடைச்சிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம கை தவறி விழுந்திருக்கோம் திட்டுவாங்க. அப்போ வந்து அந்த திட்டை என்னால ஏத்துக்க முடியாது, அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. என்ன இதுக்கெல்லாம் போய் திட்டுறாங்களே இவங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுகை 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 தான். இந்த நேரமும் உட்கார்ந்துட்டு அழுதுகிட்டே இருப்பேன். யார்கிட்ட போய் சொல்லணும், அந்த ஒரு யார்கிட்ட ஷேர் பண்ணணும், யார்கிட்ட இருந்து கைடன்ஸ் வாங்கணும், இதெல்லாம் கூட எனக்கு தெரியல, அந்த ஸ்டேஜ்ல தெரியல. அதுக்கப்புறமா ரொம்ப உடம்பு சரியில்லாம போயிட்டே இருந்தது. 2 குழந்தைங்க பிறந்தாங்க. 2 டெலிவரியுமே எனக்கு எங்க மாமியார் தான் பார்த்தாங்க. காட் கிஃப்ட்ஸ் எனக்கு கிடைச்ச அத்தனை உறவுகளுமே ரொம்ப அற்புதமான உறவுகள். என்னுடைய கணவர் சொல்லியே ஆகணும். எனக்கு ஒரு தந்தையாவும், எனக்கு ஒரு ஃப்ரெண்டாவும், சோ என்னெல்லாம் அவரால கொடுக்க முடியுமோ அந்த அன்பை அவர் நிறைவாவே கொடுத்திருக்காரு. என்னோட மாமியார், மாமனார் எல்லாருமே என்ன ரொம்ப சூப்பரா பாத்துக்கிட்டாங்க. சோ 2 குழந்தைகள் பிறந்தாங்க. அதுக்கு பெண் குழந்தைகள். அவங்க பிறக்கும் போதும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அடிக்கடி உடம்பு சரியில்லாம போயிட்டே இருந்தது. சோ எனக்குள்ளேயே வந்து ஒரு கட்டத்துல அந்த வெறுப்பு வந்துரும் இல்லையா. என்னோட சும்மா எப்ப பார்த்தாலும் ஹாஸ்பிட்டல் போக வேண்டியதா இருக்கு, உடல்நிலை சரியில்லாம அப்படி இருக்கும் போதுதான் முதல்ல என்னோட நாத்தனார் இருக்காங்க, அவருடைய தங்கை. அவங்க எங்க வீட்டுக்கு வரும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எப்பவும் உட்கார்ந்து மெடிடேஷன் பண்ணுவாங்க, தியானம் பண்ணிட்டு இருப்பாங்க. எக்ஸசைஸ் பண்ணுவாங்க. காலையில ஏர்லி மார்னிங் 5 மணிக்கு 4 மணிக்கெல்லாம் எழுந்துப்பாங்க. தனியா யோகா மேட் போட்டுட்டு வந்து உட்காந்து ரொம்ப நேரம் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணுவாங்க. அப்ப நான் அவங்கள பார்த்து கேட்டேன், உங்களால மட்டும் எப்படி இவ்வளவு ஹாப்பியா இருக்க முடியுது, நீங்க எக்ஸசைஸ் பண்றீங்க, மெடிடேஷன் பண்றீங்க, இதெல்லாம் என்னது, எனக்கும் கொஞ்சம் சொல்லி கொடுக்குறீங்களா, எனக்கும் அந்த மாதிரி ஆகணும் அப்படின்னு ஆசையா இருக்கு அப்படின்னு நான் கேட்டேன். அப்ப அவங்க எனக்கு ரெஃபர் பண்ண விஷயம் என்னன்னா, நான் உங்களுக்கு டீச் பண்றதை விட நான் எங்க கத்துக்கிட்டேனோ அங்க நீங்க போய் அந்த கிளாஸ் அட்டென்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல சேஞ்சஸ் நடக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க ரெஃபர் பண்ணாங்க. சோ அதுதான் ஞானோதயம் அப்படின்ற ஒரு அறக்கட்டளை. அது ஓகேங்களா, அது ஒரு ஆர்கனைசேஷன். அது ஒரு பயிற்சி, அது ஒரு சிலபஸ் மாதிரி. அதோட குரு யாரு பாத்தீங்கன்னா ஜெய் கிருஷ்ணன் அவர்கள். என்னோட பின்னாடி மேல தலப்பா கட்டியிருக்காங்க பாத்தீங்களா, அவங்கதான் அவர் தான் அந்த ஆர்கனைசேஷனோட குரு. ஞானோதயம் அப்படின்றது ஒரு வாழ்க்கை முறை. எப்படி நாம நம்மள பாத்துக்கணும், நம்மளோட உடல் மனம் உயிர் ஆன்மா எல்லாத்தையும் பாத்துக்கிறதுக்கான ஒட்டுமொத்த பயிற்சி அது. அந்த பயிற்சி வந்து பாத்தீங்கன்னா 12 வாரங்கள் நடக்கும். ஒவ்வொரு சண்டேவும் மார்னிங் 9 o'clockல இருந்து ஈவினிங் 6 o'clock வரைக்கும். அந்த கிளாஸ் நீங்க அட்டென்ட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ அதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா தான் அந்த கிளாஸ்க்கே நீங்க எலிஜிபிள் போகலாம். ஓகேங்களா, ஒரு நாள் கூட நீங்க லீவ் எடுக்க கூடாது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஓகே, நான் என்ன பண்ணேன், சரி ஓகே நமக்கு ஏதாவது ஒரு மாற்றம் நமக்குள்ள கொண்டு வந்தே ஆகணும். ஏன்னா என்னோட குழந்தைங்களை நான் வளர்க்கறதுக்கு நான் முதல்ல ஆரோக்கியமா இருக்கணும், நான் முதல்ல தெளிவா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய முதல்ல என்னோட மாற்றம் எனக்குள்ள வரணும் அப்படின்றத நான் உணர ஆரம்பிச்சேன். சரி ஓகே இந்த கிளாஸை ஜாயின் பண்ணலாம் அப்படின்னும் போது அதுக்கே நிறைய போராட்டங்கள். ஜாயின் பண்ண முடியல, ஏன்னா எடுத்த உடனே நான்வெஜ் சாப்பிடக்கூடாது. அப்பதான் நான் வந்து நான்வெஜ்ஜை விட்டேன்.
ஸோ நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு அந்த கிளாஸ் அட்டன் பண்ணணும் அப்படின்னா. அதுக்கெல்லாம் முதல்ல கணவர் ஒத்துக்கணும். அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அதுல இருக்கு. ஸோ என்னோட ஹஸ்பண்ட் ஃபர்ஸ்ட் ஒத்துக்கவே இல்லை, நீ எல்லாம் போகக்கூடாது அந்த கிளாஸ்க்கு அப்படின்னாரு. இல்லப்பா, நான் உங்களுக்கு எல்லாமே நான் ஒரு 3 months நான் அந்த கிளாஸ் ட்ரை பண்ணி தான் பாக்குறேன். எனக்குள்ள மாற்றங்கள் கட்டாயம் வரும், எனக்கு நம்பிக்கை இருக்கு, நான் கத்துக்கிறேன், ஏதோ ஒரு விஷயம் என்னை மாத்திக்கணும்னு நான் நினைக்கிறேன், இப்படியே என்னால இருக்கிறதுக்கு எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லும் போது அப்புறம் சரி ஓகே, ஒரு வழியா அப்படியே எல்லாரையும் வீட்டுல கன்வின்ஸ் பண்ணி, அப்ப என் சின்ன பொண்ணு வந்து ரொம்ப குழந்தை, எல்கேஜி, ஒரு 3 வயசு தான் அவளுக்கு ஆகுது. ஓகேங்களா, ஏன்னா அவளை விட்டுட்டு போகணும்ல, அவளை பாத்துக்கணும். இவங்க சண்டே ஹோல் டேன்னும் போது யோசிச்சு பாருங்க, எந்த வீட்லயும் அலோ பண்ண மாட்டாங்க. ஏன்னா அப்ப நான் வந்து நான்வெஜ், வீட்ல எல்லாருமே நான்வெஜ் சாப்பிடுவாங்க, நானுமே சாப்பிட்டுட்டு இருந்தேன். இந்த கிளாஸ் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா தான் நான் அதை விட்டேன். சோ அதனால எல்லாமே சமைச்சு வச்சுட்டு போகணும். நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. சரி ஓகே, நான் எல்லாத்துக்குமே ஓகே சொன்னேன். நான் ஒத்துக்கிறேன், நான் என்னெல்லாம் உங்களுக்கு வேணுமோ எல்லாமே நான் செஞ்சு வச்சுட்டு நான் அந்த கிளாஸுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ் போக ஆரம்பிச்சேன். ரியலா சொல்ல போனா என்னுடைய மாற்றம் அப்படின்றது அங்கதான் ஆரம்பிச்சது. சோ அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிலபஸ் பேஸ்டு. குருஜி வந்து அழகா ஒவ்வொரு அந்த டேவும் என்னென்ன நடக்கணும் அப்படின்றத முன்னாடியே சிலபஸ் போட்டு கொடுத்துருவாங்க. ஆஹ் மெடிடேஷன், எக்ஸசைஸ், தென் உணவு பழக்கம், நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்கணும். ஒவ்வொரு வாரமும் வந்து பாத்தீங்கன்னா அந்த வாரம் ஃபுல்லா நீங்க அதை ஃபாலோ பண்ணிருக்கணும். அந்த சண்டே, நெக்ஸ்ட் சண்டே போகும்போது அந்த வாரம் ஃபுல்லா நீங்க காலையில இருந்து நைட் வரைக்கும் என்னென்ன ப்ராக்டிஸ் பண்ணீங்க அது எல்லாமே இங்க ஃபீட்பேக் மாதிரி பெரிய போர்டு இருக்கும். அங்க முன்னாடி நீங்க எழுந்து போய் அந்த ப்ராக்டிஸ நீங்க எழுதியே ஆகணும். சார்ட் போட்டுருவாங்க, போர்டு போட்டுருவாங்க, என்னெல்லாம் பண்ணீங்க. உண்மையா, அதாவது அங்கதான் ஒரு விஷயம் நான் கத்துக்கிட்டேன், எவ்வளவு நம்ம உண்மையா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த கிளாஸ் ஒரு 10 பேர் அட்டன் பண்ணுவாங்க. அதுல லேடின்னு பாத்தீங்கன்னா நான் ஒரு ஆள் தான் கடைசியா நின்னேன். நிறைய பேர்ல கண்டினியூ பண்ண முடியல, வரல, அவங்க அந்த கிளாஸ்க்கு தொடர்ந்து வர முடியல. எல்லாரும் வந்து அந்த போர்ட்ல எழுதுவோம். சோ அங்க நம்ம போன உடனே நம்ம உண்மையாதான் நேர்மையாதான் இருக்கணும் அப்படின்றதான். அங்க போன உடனே உங்களுக்கு வந்துரும், பொய் சொல்லலாம் தோணவே தோணாது. சோ ஒவ்வொரு வாரமும் என்ன பிராக்டிஸ் பண்ணும் அப்படின்றத நாங்க அந்த போர்ட்ல வந்து எழுதுவோம். ஓகேங்களா. சோ அப்பதான் நமக்குள்ள அந்த தற்சோதனை அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, எல்லாரும் பேசுறது செல்ஃப் அனாலிசிஸ், இது எல்லாமே அங்க எனக்கு நடக்க ஆரம்பிச்சது. அப்பதான் எனக்கு தெரிஞ்சது, நான் என்கிட்டதான் மாற்றத்தை கொண்டு வரணும். அந்த பயம் சார்ந்த உணர்வுகள், இந்த உடல்நிலை சார்ந்த பிரச்சனைகள், இது எல்லாமே பிரச்சனை என்கிட்ட இருக்கு. நான் வந்து வெளியில இருக்கவங்களை கை காட்டி என்னோட பிரச்சனைக்கு என்னுடைய கணவர் காரணம், என்னோட குழந்தைகள் காரணம், என்னோட மாமியார் காரணம், நான் அது வரைக்கும் பாத்தீங்கன்னா வெளிமுகமா போயிட்டு இருந்த என்னுடைய அனுபவம் எல்லாமே வந்து உணர்வு பூர்வமா நான் உணர ஆரம்பிச்சேன். சோ எப்போ நீங்க உணர்வு பூர்வமா உங்ககிட்ட ஒரு மாற்றத்தை பாக்குறீங்களோ, அப்பதான் மாஸ்டர்ஸ் ரியல் சேஞ்ச் அப்படின்றது நடக்கும். அப்பதான் அந்த தியானம் அப்படின்றது நமக்கு எந்த அளவுக்கு நமக்குள்ள போயிருக்கு அப்படின்றத நம்ம உணர முடியும். ஸோ நிறைய மெடிடேஷன்ஸ் ப்ராக்டிசஸ் அங்க இருந்துச்சு. அது எல்லாமே நான் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சேன். தென் மௌனம், சேவை, எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச விஷயம் வந்து பாத்தீங்கன்னா அங்க சேவை. உண்மையான சேவைனா என்ன அப்படின்றத நீங்க அங்கதான் பார்க்க முடியும். ஏன்னா அது வந்து ஒரு சேவை அப்படின்னாலே என்னன்னா சுயநலம் இல்லாத, நமக்கு அதாவது எனக்கு இந்த இது பண்ணா எனக்கு இது கிடைக்கும் அப்படின்ற எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் எதிர்பார்ப்பும் இல்லாம செய்யக்கூடியதுதான் சேவை. சோ அங்க நான் சேவா பிராக்டிஸ் பண்ணியிருக்கேன், மௌனம் பிராக்டிஸ் பண்ணியிருக்கேன், எண்ணம் எழுதுதல், எண்ணத்தை ஆராய்தல், இது எல்லா பிராக்டிஸுமே நான் பண்ணியிருக்கேன். அப்பதான் எனக்குள்ள நிறைய மாற்றங்கள் வர ஆரம்பிச்சது. என்னாலையும் இப்படி இருக்க முடியுமா. சோ ஒன் டே ஃபுல்லா ஒரு விரதம், சாப்பிடாம தண்ணி குடிக்காம இருக்கும்போது நம்ம உடல்நிலையில என்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் வருது, எல்லாத்துக்குமே என்னால முடிஞ்சது. நான் எல்லாத்துக்கெல்லாம் என்னால முடியாது முடியாதுன்னு சொன்ன விஷயங்கள் எல்லாமே எனக்கு சாத்தியமாச்சு. என்னால இத பண்ண முடியும் அப்படின்ற செல்ஃப் கான்பிடன்ஸ் வந்தது. சோ அதுக்கப்புறம் நான் எதுக்கும் அழ ஆரம்பிக்கல, எனக்குள்ள தைரியம் வந்துச்சு. ஒவ்வொரு விஷயங்களையும் தைரியமா ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சேன். ஓ இதெல்லாம் தான் என்கிட்ட இருக்கு போல, இதெல்லாம் என்னுடைய குறைகளை நானே உணர ஆரம்பிச்சேன். உணர்வு பூர்வமா வந்து நான் உணர ஆரம்பிச்சேன். இது எல்லாத்துக்குமே என்னோட தியானம், என்னுடைய அந்த பயிற்சி பிராக்டிஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. சோ 3 மாசம் அது முடிஞ்சது. 3வது மாசம் 12 வாரம் அந்த பயிற்சி முடிஞ்ச உடனே பாத்தீங்கன்னா அந்த சர்டிபிகேட் எங்க கொடுப்பாங்க, ஞான சித்தர் அப்படின்ற ஒரு சர்டிபிகேட் கொடுப்பாங்க. அதுக்கு நீங்க வாங்கணும் அப்படின்னா பர்வதமலை, திருவண்ணாமலைக்கு பக்கத்துல பர்வதமலை அப்படின்னு ஒரு, அது ரொம்ப ரிஸ்கியான பிளேஸ், கேள்விப்பட்டவங்களுக்கு தெரியும். அங்க நீங்க வந்து போயிருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அங்கதான் நான் முதல்ல என்னுடைய பயணம். வீட்டை விட்டு பாத்தீங்கன்னா என்னை எங்கேயும் வெளியிலயே அனுப்ப மாட்டாங்க. எங்க வீட்டுல இருந்த வரைக்கும் சரி, நான் எங்கேயும் தனியா வெளியில எல்லாம் போனதே இல்ல. இப்ப இங்கேயும் சரி, மாமியார் வீட்டுக்கு வந்து ஃபேமிலியோட தான் போயிருக்கோமே தவிர எங்க தனியா என்ன அனுப்புனதே இல்ல. லைஃப்லயே ஃபர்ஸ்ட் டைம் தனியா என்ன வந்து எங்க வீட்டுல பெர்மிஷன் கொடுத்தது ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா எங்க மாமியார்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்.
பக்கத்துல இருக்க தெருவு கூட என்ன அனுப்ப மாட்டாங்க. ஓகேங்களா? அவங்க என்ன பர்வத மலைக்கு எனக்கு ரொம்ப மிராக்கிள். அதுக்கப்புறம் என்னோட வாழ்க்கையில ஃபுல்லாவே மிராக்கிள்ஸ் மட்டும் தான் நடந்ததுன்னு நான் சொல்லுவேன். முதல்ல என்ன அனுப்புறாங்க. என்னோட சின்ன பாப்பா, அவளையும் பாத்துக்கிறதுக்கு ஆள்லாம் அந்த குருவா என் குரு வந்து கடைசி வரைக்கும் என் கூடவே அதுதான். அதாவது நான் ஃபுல் சரணாகதி நிலையில இருக்கும்போது, அந்த கிளாஸ அந்த குருவ நான் இது வரைக்கும் நேர்ல பார்த்ததும் கிடையாது. ஓகேங்களா? ஆசிரியர்கள் தான் இருப்பாங்க. இப்ப டீச்சர்ஸ் அவங்கவங்க டீச்சர்ஸ் இருப்பாங்க. அந்த டீச்சர்ஸ் தான் நம்மள கைட் பண்ணுவாங்க. சோ நான் வந்து என்ன டோட்டலா சரண்டர் பண்ணேன். அந்த 3 மாசமும் நான் ரொம்ப ரொம்ப டெடிகேட்டடா சொல்ல மாட்டேன். 100% இல்லனாலும் வந்து ஒரு 50% என்னால என்ன எஃபோர்ட் குடுக்க முடியுமோ, நான் அத குடுத்து அந்த பயிற்சிகள் எல்லாத்தையும் பிராக்டிஸ் பண்ணேன். சோ அதுதான் இப்ப வரைக்கும் என்னோட வாழ்க்கைய வந்து அற்புதமா வழி நடத்திட்டு இருக்குன்னு நான் சொல்லுவேன். ஆ சோ முதல்ல பர்வத மலைக்கு போறேன் தனியா இங்கிருந்து. லேடின்னு பாத்தீங்கன்னா, நான் ஒருத்தர் தான். எங்க கேங்லயே யாருமே வரல. மத்தவங்க எல்லாருமே ஜென்ட்ஸ் தான். என்னோட கணவரும் வந்து, "ஓகே நீங்க போயிட்டு வாங்க" அப்படின்னு நான் குழந்தைங்கள 3 டேஸ் நான் 3 நாள் குழந்தைங்கள விட்டுட்டு இருக்கணும். ஃபோன் கிடையாது. எந்த ஒரு கான்டாக்டும் கிடையாது. நம்ம 3 டேஸ் கழிச்சு வரணும். ஓகேங்களா? அப்படின்னும்போது, அந்த மலை ஏற்றம் இருக்கும்போது, ரொம்ப பயந்தேன். நான் வெளியிலயே போனதில்ல. அப்படின்னும்போது, ஒரு மலை ஏறணுமா? அதுவும் அவ்ளோ பர்வத மலைய பத்தி கேள்விப்பட்டவங்களுக்கு தெரியும். ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது. நான் ஏறி முடிச்சு ஆனா ஆசிரியர்கள், எங்களுடைய குருவும், என்னோட ஆசிரியர்களும் எப்பவும் எங்களோட கைய பிடிச்சுட்டு வர மாதிரியே இருக்கும் எங்களுக்கு. காலையில 6 மணிக்கு ஏற ஆரம்பிச்சது, மதியானம் 12 மணி ஆயிடுச்சு. நாங்க மேல போறதுக்கு என்னால முடியல. ஆனாலுமே என்னுடைய ஆசிரியர்கள்லாம் என்னோட கைய பிடிச்சு, "உங்களால முடியும். நீங்க வாங்க. உங்களால முடியும்." அப்படின்னு சொல்லிட்டு என்ன உற்சாகமா மேல கூட்டிட்டு போனாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் அங்க நெறைய பயிற்சிகள்லாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. சோ அங்கேயும் போய் தவம் பண்ணது அதெல்லாம் பண்ணுவோம். அதுக்கப்புறம் என்னோட அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, பயம். நான் ஸ்கூல்ல பயந்தேன் இல்லையா? மைக்க புடிச்சு பேசுறதுக்கே. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, அங்க ஒரு டெஸ்ட். அங்க தான் ட்விஸ்ட் வச்சாங்க. கம்பல்சரி எல்லாருமே வந்து ஒரு டாபிக் குடுத்துருவாங்க. அந்த டாபிக்க நீங்க வந்திருக்க அத்தன பேர் முன்னாடியும் பேசணும். ஒரு 200 பேர் முன்னாடி உட்கார்ந்திருப்பாங்க. ஓகேங்களா? சோ என்னோட டாபிக் வந்து பாத்தீங்கன்னா, வாழ்க்கை பயணம். ரொம்ப அற்புதமான எனக்கே குடுத்த மாரி இருந்துச்சு அந்த டாபிக். சோ எந்த ஒரு பிரிப்பரேஷன் ரொம்பலாம் பிரிப்பேர் பண்ணல. நான் அப்பதான் முதல்ல ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டேஜ்ல ஒரு ஆன்மீகம் சம்பந்தமான ஒரு ஸ்பீச் வந்து குடுக்குறேன். ஒரு 200 பேர் முன்னாடி மைக் பிடிச்சு என்ன கூப்பிட கொஞ்சம் லைட்டா பயம் இருந்துச்சு. இருந்தாலும் குரு இருக்காங்க, அவங்க பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டு தைரியமா மைக்ல என்ன பேசுறேன்னு எனக்கே தெரியல. வாழ்க்கை பயணத்தை பத்தி என்னவோ ஸ்டேஜஸ் அது இதுன்னு நான் பாட்டு எனக்கு என்ன தோணுதோ அதெல்லாம் பேசிட்டு ஒரு 5 மினிட்ஸ் டைம் கொடுப்பாங்க எல்லாருக்குமே. சோ அந்த 5 நிமிஷம் அழகா பேசிட்டு நான் வந்து உட்கார்ந்துட்டேன். அப்ப ஆரம்பிச்சதுதான் நான் இந்த ஸ்பிரிச்சுவல் சம்பந்தமான பேச்செல்லாம் பேசுறதுக்கு. ரொம்ப நல்லா இருந்தது. எனக்குமே அப்பா பரவால்ல நமக்குள்ள ஒரு தைரியம் வந்துருச்சு. நம்ம இனிமே வந்து தைரியமா எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணலாம் அப்படின்ற தைரியம் எனக்கு முதல்ல அங்கதான் வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, என்னோட வீட்டுக்கு வந்துட்டேன். ஸ்பிரிச்சுவல் ஜர்னி அப்படியே கன்டின்யூ பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு சேவை ரொம்ப பிடிக்கும். அடிக்கடி போய் சர்வீஸ் பண்றது. சர்வீஸ் பண்றதுன்னா எப்படின்னா, என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எங்க குரு வந்து, அ யாருன்னு தெரியாதவங்களுக்கு சேவை பண்ணணும். அதாவது நீங்க எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? நாம இப்ப படுற இந்த கஷ்டத்துக்கு, இப்போ இந்த பிறவியில நம்ம யாருமே யாருக்கும் எதுவும் செஞ்சிருக்க மாட்டோம். நல்ல விஷயங்கள் தான் செஞ்சிருப்போம். ஆனாலுமே நமக்கு ஒரு சில கஷ்டங்கள் திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கு அப்படின்னும்போது, எல்லாருக்குமே அந்த கேள்வி வரும். எதனால? சோ, அப்ப நம்ம முற்பிறவிகள நம்ம யாருக்கோ குடுத்ததுதான் இந்த பிறவியில நம்ம இப்ப அனுபவிச்சுட்டு இருக்கோம் இல்லையா? அந்த மாதிரி சேவை அப்படின்றது என்னன்னா, தெரியாதவங்களுக்கு செய்யணும். நமக்கு யாருன்னே தெரியாதவங்களுக்கு நம்ம ஆத்மார்த்தமா எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம செய்யக்கூடியதுதான் உண்மையான சேவை. ஓகேங்களா? சோ இதுதான் அதோட டெஃபினிஷன். அதே மாதிரி ஒழுக்கம், டிசிப்ளின் அப்படின்னா என்னன்றதையும் நான் எங்க குரு கிட்ட தான் கத்துக்கிட்டேன். அதுக்கான டெஃபினிஷன் உங்க எல்லாருக்கும் தெரியுமான்னு தெரியல சொல்றேன். ஒரு ஒழுக்கம் அப்படின்னா என்னன்னா, தனக்கோ, பிறருக்கோ, தற்காலத்திலோ, பிற்காலத்திலோ எண்ணம், சொல், செயல் ஆகிய 3 விதத்திலும் எந்த ஒரு நிலையிலும் ஆஹ் துன்பப்படுத்தாத நிலைதான். இதுதான் வந்து ஒழுக்கம் அப்படின்றதுக்கான டெபினிஷன் மாஸ்டர். அதுல ரொம்ப அழகா இருக்கும். தனக்கோ பிறருக்கோ ஃபர்ஸ்ட் நம்மளுடைய முன்னேற்றம் தான் முதல்ல வந்து முக்கியம். சோ பீஸ் அந்த உண்மையான அமைதி அப்படின்றது எப்ப உங்களுக்குள்ள அந்த அமைதி வருதோ அப்பதான் நீங்க அதை வெளியில இருக்கவங்களுக்கு கொடுக்க முடியும். அதே மாதிரி ஹாப்பினஸ், மகிழ்ச்சி அப்படின்றது பாத்தீங்கன்னா உங்ககிட்ட முதல்ல இருக்கணும். மகிழ்ச்சி என்பது வாசனை திரவியம் போன்றது. உன்மேல் படாமல் ஊரார் மேல் தூவ இயலாது வாசனை திரவியத்தை. சோ வாசனை திரவியம் அப்படின்னு சொல்லும்போது பெர்ஃப்யூம் இல்லையா? ஒரு பெர்ஃப்யூமை நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு மேல போடுவீங்க இல்லையா? அப்பதான் உங்க பக்கத்துல இருக்கவங்களுக்கு தான் அந்த ஸ்மெல் வரும். அதுக்கப்புறம் தான் மத்தவங்களுக்கு கொடுக்க முடியும். அதேதான் மாஸ்டர்ஸ் ஹாப்பினஸும்.
அந்த உண்மையான மகிழ்ச்சி அப்படின்றது நீங்க எப்போ உங்களுக்குள்ள உணர்றீங்களோ அப்பதான் அந்த மகிழ்ச்சியை உங்களால அடுத்தவங்களுக்கு கொடுக்க முடியும். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே என்னோட தியானத்தின் மூலமா, என்னோட பயிற்சிகள் மூலமா நடந்துச்சு. வாஸ் சோ ஹாப்பி. ஸோ எனக்கு சர்வீஸ் பண்றது ரொம்ப பிடிக்கும். ஆனா என்னன்னா, நான் சர்வீஸ் பண்ணும்போது நான் மட்டும் போக மாட்டேன். கூட என்னோட ஃபேமிலியும் சேர்த்து கூட்டிட்டு போவேன். அதாவது எப்படின்னா, நிறைய இங்க நிறைய டெங்கு ஃபீவர்லாம் வரும் இல்லையா? அந்த ரொம்ப வெயில்லாம் வந்துருச்சுன்னா அதிகமான டெங்கு ஃபீவர்ஸ் வரும். அப்ப நாங்க என்ன பண்ணுவோம்னா, லிட்டர் கணக்குல ஒரு 3 லிட்டர்ஸ், 5 லிட்டர்ஸ் அந்த மாதிரி கஷாயம் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. எங்க குருஜி சொல்லி அந்த மருத்துவ மூலிகைகள் கொண்ட ஒரு 11 மூலிகைகள் கொண்ட கஷாயம் அது. சோ அத ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருப்பாங்க. அதை எப்படி நாங்க கொண்டு போய் கொடுப்போம்னா, இங்க போரூர் பஸ் ஸ்டாப்லாம் இருக்கு இல்லையா? அந்த பஸ் ஸ்டாப்ப நிறுத்தி அந்த பஸ் ஸ்டாண்ட்ல போய் நாங்க காலையில 6 o'clockல இருந்து வெயிட் பண்ணுவோம். ஒவ்வொரு பஸ்லயும் ஏறி ஏறி இறங்கி போயிட்டு எல்லாருக்குமே அந்த கஷாயத்தை குடிக்க கொடுப்போம். சோ அதுதான் அந்த சேவை பண்ணும்போது உங்களுக்குள்ள ஒரு ஹாப்பினஸ் வரும் பாத்தீங்களா? அதெல்லாம் வந்து சொல்ல வார்த்தைகளே இல்ல. ரொம்ப நல்லா இருக்கும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்காகவே காலையில எந்திரிச்சு ஓடுவேன் இங்க இருந்து. குழந்தைங்க எல்லாம் தூங்கும்போது சோ திரும்பி 8 மணிக்குள்ள வீட்டுக்கு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் என்னோட சேவையை வந்து நான் தொடர ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க எங்களோட ஆர்கனைசேஷன்லயும். அப்பயும் நாங்க போயிட்டு என்ன பண்ணுவோம்னா, சர்வீஸ் நிறைய பண்ணுவோம். சர்வீஸ் பண்ணும்போதெல்லாம் என்னோட பசங்களை கொஞ்சம் கிட்ஸ் அப்பெல்லாம் குழந்தைங்க இல்லையா, நம்ம சொல்ற பேச்ச கேட்பாங்க. கூட்டிட்டு போயிடுவேன். அவங்க கூட்டிட்டு போயிட்டு அவங்களையும் வந்து அந்த சேவையில எங்க ஹஸ்பண்டும் வந்து சர்வீஸ் பண்ணுவாங்க. ஆனா அவங்க தியானம் பண்ணதில்ல. அதற்குள்ளலாம் வரல. ஓகேங்களா? ஆனாலும் என்ன பண்ணுவாங்க, சர்வீஸ்க்கு நான் என்ன கூட்டிட்டு போவேன்னா கூட்டிட்டு போவாங்க. ஹெல்ப் எல்லாம் நல்லா பண்ணுவாங்க. சோ அங்க ஆரம்பிச்சுதான் எனக்கு அந்த சேவை எனக்கும் பிடிக்கும் ரொம்ப. அவருக்கும் என் கூட வரும்போது பிடிக்க ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் நான் அப்படியே ஒரு 5 வருஷம் ஓடுச்சு. 2015ல இருந்து 20 19 2019ல மறுபடியும் அதாவது அதுக்கு முன்னாடி வரைக்கும் 2015க்கு முன்னாடி வரைக்கும் நிறைய இஷ்யூஸ் இருந்துச்சு. ஹெல்த் வைஸாவும், மனம் சார்ந்த பிரச்சனைகள், ரிலேஷன்ஷிப் சார்ந்த பிரச்சனைகள். அதெல்லாம் அப்ப எனக்கு எப்படி ஃபேஸ் பண்ணணும், எப்படி அதுல இருந்து வெளியில வரணும்னு தெரியல. எங்க குருஜி ரொம்ப அழகா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. ஒரு கையில பிரச்சனைகளை உருவாக்குறதும் நீங்க தான், அதற்கான சொல்யூஷனுமே உங்க கையில தான் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சொல்யூஷன் என்ன அப்படின்றது எனக்குள்ள ஆன்சர்ஸ் வர ஆரம்பிச்சது. இப்ப என்ன நான் மாத்திக்க ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் சுத்தி இருக்க எல்லாமே ரொம்ப அழகா மாறிடுச்சு. அதுக்கப்புறம் என்னோட மாமியார் என்ன திட்டினாலுமே எனக்கு அழுக வரல. அந்த அழுகை என்னை விட்டு போயிடுச்சு. நான் அந்த எதிர்த்து பேசுறது, என்னோட வார்த்தைகள்ல, என்னோட பேச்சுகள்ல நிறைய மாற்றங்கள் வந்துச்சு. என்னுடைய குணநலன்கள்ல நிறைய மாற்றம் வந்துச்சு. சோ இந்த மாற்றங்கள்லாம் அதாவது எங்களோட ஆர்கனைசேஷன் வந்து பாத்தீங்கன்னா எங்கேயுமே விளம்பரமே இருக்காது. ஞானோதயம் அப்படின்ற வார்த்தையை நீங்க எங்கேயுமே கேள்விப்பட்டிருக்கேன். எந்த ஒரு மீடியாலயோ எந்த ஒரு பிளையர்ஸோ எதுவுமே கிடையாது. என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எங்க குரு, மாற்றம் அப்படின்றது உங்களுக்குள்ள வரணும். உங்க மாற்றத்தை பார்த்துட்டு உங்க ஃபேமிலில இருக்கவங்க கேட்கணும். நீ இப்படி இருக்கியே, நாங்கெல்லாம் வித்தியாசமா இருக்கும் போது நீ மட்டும் எப்பவுமே ஹாப்பியா இருக்கியே, ஆனந்தமா இருக்கியே, இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்கும்போது, அப்ப நீங்க சொல்லணும், நான் தியானம் பண்ணேன், நான் உடற்பயிற்சி பண்ணேன், என்னோட உணவு முறைகள்ல மாற்றத்தை கொண்டு வந்தேன். அதுதான் அப்ப என்ன மாதிரி உங்களாலையும் இருக்க முடியும். அப்படிதான் அவங்க வந்து ரெஃபரன்ஸ் பண்ண சொல்லுவாங்க. சோ அப்படிதான் என்னுடைய கணவரும் ஆரம்பத்துல ரொம்ப ஆர்கியூம் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு. நீ என்ன எப்ப பார்த்தாலும் தியானம் பண்ற, எக்ஸசைஸ் பண்ற, இது பண்ற, அதை பண்ண, நான் அவரு பாட்டு கேட்டுட்டு இருப்பாரு. நான் அதை பெருசா கண்டுக்க மாட்டேன். நான் என்னோட பயிற்சிகளை மட்டும் தொடர்ந்து பண்ணிட்டே இருந்தேன் ரொம்ப நாள். எதை விட்டாலும் தியானத்தை மட்டும் விட மாட்டேன். ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது உட்கார்ந்து தியானம் பண்ண ஆரம்பிச்சு ரெகுலரா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 2019ல என்னோட கணவருக்கு ஒரு ஃபீவர் வந்தது. சோ அது வரைக்கும் அவர் வந்து பாத்தீங்கன்னா எனக்கெல்லாம் ஒண்ணும் ஆகாது, நான்லாம் ரொம்ப ஹெல்தியான பர்சனு, நான் ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சன் அப்படிலாம் சொன்னாலும் ஒரு நாள் என்ன பண்ணாரு, ஆபீஸ்ல இருந்து வரும்போதே ரொம்ப மயக்கமா அன்கான்சியஸ் நிலைமைக்கு போற அளவுக்கு அவருக்கு ஃபீவர் ஹையா வந்துருச்சு. சோ நைட் ஒரு 10 o'clock இருக்கும், ஹாஸ்பிட்டல் போறோம். அங்க உடனே இமீடியட்டா அட்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அட்மிட் பண்ணணும்னு சொல்லும் போது இவர் வந்து இல்ல இல்ல, நாங்க எதுவுமே ரெடி பண்ணிட்டு வரல, நீங்க ஜஸ்ட் ஒரு இன்ஜெக்ஷன் மட்டும் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ஜெக்ஷன் மட்டும் போட்டு நாங்க வந்துட்டோம். மறுநாள் காலையில என் ஹஸ்பண்டை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றேன். 5 days அங்க வந்து ஹாஸ்பிட்டல்ல இருந்தாங்க. சோ எனக்கு பினான்சியலாவும் சரி, மென்டலாவும் ஹெல்த்தியாவும் சப்போர்ட் பண்ண யாருமே இல்ல. சோ நான் வீட்டுல குழந்தைங்களையும், அப்ப எங்க மாமனார் மாமியார் ரொம்ப வயசானாங்க, அவங்களே முடியாம இருந்தாங்க. சோ அவங்களையும் நான் பாத்துக்கணும். என் குழந்தைங்க, அப்ப நான் டியூஷன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இருந்தேன், அதையும் பார்த்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போய் எங்க ஹஸ்பண்டையும் பார்த்துக்கிட்டு என்னால தனியால எல்லாத்தையும் மேனேஜ் பண்ண முடிஞ்சது. அதுக்காக நான் ரொம்ப என்னோட அந்த பிராக்டிஸ், நான் பண்ண பிராக்டிஸ், என்னுடைய குரு, என்னோட கூட இருந்த டீச்சர்ஸ் இவங்க எல்லாம் என்னோட கைட் பண்ணாங்க. அவங்களுடைய அந்த சப்போர்ட்னாலதான் என்னால வந்து எந்த ஒரு விஷயத்தையும் அதுக்கப்புறம் ஹேண்டில் பண்ண முடிஞ்சது. ஒரு தனியாளா நின்னுட்டு. அப்ப பினான்சியலா வந்து பாத்தீங்கன்னா அப்போ ஒரு 45,000 கட்ட சொல்றாங்க. என்கிட்ட அந்த பணம் இல்ல. அப்போ இல்ல அப்படின்னும் போது டக்குன்னு ஒரு ஃப்ரெண்டு வந்தாரு, கார்டு கொடுத்தாரு, தேய்ச்சிட்டு போயிட்டே இருந்துட்டாரு. சோ எல்லாமே ரொம்ப மிராக்கல் மாதிரி தான் நடந்துச்சு. சப்போர்ட் பண்ணவும் வந்து பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் இருக்கவங்களே அவ்வளவு சப்போர்ட் பண்ணாங்க எல்லாரும்.
பிளேட்லெட் கவுண்ட் வந்து அவருக்கு ரொம்ப குறைஞ்சிட்டே போயிடுச்சு. ஸோ பிளேட்லெட் கம்பல்சரி சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னாங்க. ஸோ அங்க பிளேட்லெட்டை சேஞ்ச் பண்ணி அதுக்கப்புறமா ஒரு 5 days கழிச்சு அவர் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன். அவரை அந்த சூழ்நிலையில இருந்து அவரால் வெளியில வரவே முடியல. ஏன்னா 45 வருஷமா நம்ம எப்படி இருந்துட்டோம், எவ்வளவு ஆரோக்கியமா இருந்தோம், எப்படி நான் நினைச்சிட்டு இருந்தேன். அப்ப நான் என்னோட உடம்ப சரியா எங்கேயோ பாத்துக்காம விட்டுட்டேன். அப்ப தவறு என்கிட்ட தான் இருக்கு. ஒரு 45,000 ஹாஸ்பிட்டல் கொடுத்ததை அவரால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அப்போ அவர் வந்து என்ன ஆரம்பிச்சாருன்னா, அப்பதான் அவர் ஆன்மீகத்தை பத்தி தேட ஆரம்பிச்சாரு. அப்ப கூட அவர் என்னோட ஆர்கனைசேஷனுக்கு வரவோ, என் குருஜி கிட்ட கத்துக்கோ அவருக்கு விருப்பம் இல்லை. என்னன்னா, எக்ஸசைஸ் நிறைய கொஞ்சம் யோகாசனங்கள்லாம் பண்ற மாதிரி இருக்குமா, அதெல்லாம் நான் பண்ணும்போதே அவர் பார்த்தா, ஐயோ உங்க கிளாஸுக்கு வந்தா இதெல்லாம் பண்ண வச்சிருவீங்கப்பா, ரொம்ப டஃபா இருக்கு, வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாரு. அதனால அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா, யோகாசனம்லாம் இல்லாம ஈஸி மெத்தட் ஆஃப் மெடிடேஷன் தேட ஆரம்பிச்சார். மெடிடேஷன் சொல்லும்போது உடலுக்கு தேவையான விஷயங்களை பத்தி தேட ஆரம்பிச்சாரு. அப்ப நிறைய ஆசாஞ்சி கிளாஸ், ஒரு முறை ஸ்பீச் ஒரு முறை டிவில பார்த்தாரு. அதுக்கப்புறம் அவரு ஆன்மீகத்துக்குள்ள வர ஆரம்பிச்சாரு. சோ கிளாஸஸ் நிறைய அட்டென்ட் பண்றது, நிறைய குருமார்கள், நிறைய அல்கமி, ஆசாஞ்சி அந்த மாதிரி நிறைய கிளாஸஸ் போயிருக்காரு. ஒரு 2019 அவருடைய ஆன்மீகம் இது ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவரும் தியானம் பண்றது. சோ தியானம் பண்ணி பண்ணி தென் கொஞ்சம் கொஞ்சமா நான்வெஜ் நான்வெஜ் எடுத்த உடனே விடல, கொஞ்சம் கொஞ்சமா தான் அவர் விட ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் 2020 ஜான்வரியில இங்க திருமுடிவாக்கம் அப்படின்னு சொல்ற இடத்துல விபாஷனா அப்படின்னு ஒரு பிராக்டிஸ் இருக்கு. சோ அங்கதான் அவரு முதல்ல போனாரு. ஓகே, அவருக்கு ஒரு 10 நாள் இந்த ஆன்மீகத்துல, அதாவது அவர் எப்படின்னா ஒரு விஷயத்துல இறங்கிட்டாரு அப்படின்னா அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நினைப்பாரு. ரொம்ப டீப்பா அதுக்குள்ள போகணும் அப்படின்னு நினைப்பாரு. சோ அந்த மாதிரி நிறைய ஆன்மீக தேடல்கள் அவளுக்குள்ள அவருக்கு அந்த சாட்டிஸ்பாக்சனே கிடைக்கல. அப்ப இந்த 10 நாள் விபாஷனா, 10 நாள் மௌனம் அப்படின்னும் போது அவருக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓ, நமக்குள்ள மாற்றம் வரணும் அப்படின்னா நான் முதல்ல என்ன சரி பண்ணணும் அப்படின்றத அவர் உணர ஆரம்பிச்சு அந்த விபாஷனாக்கு ரெஜிஸ்டர் பண்ணி ஒரு 10 days போயிட்டு வந்தாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய சேஞ்சஸ் நடக்க ஆரம்பிச்சது அவருக்குள்ள. அப்பதான் வந்து அவருக்கு இந்த குரூப் மெடிடேஷன் அப்படின்னு சர்ச் பண்ணும்போது அப்பதான் இந்த பிரமிடு தியானம் பத்தி அவர் வந்து ஆனாபானசதி அப்படின்ற தியானத்தை அவர் வந்து முதல்ல நாங்க வந்து கேட்க ஆரம்பிக்கிறோம். சோ அவர் சர்ச் பண்றாரு குரூப் மெடிடேஷன், இந்த மெடிடேஷன் எங்க பண்ணுவாங்க அப்படின்னு சர்ச் பண்ணும்போது அப்பதான் சென்னையில இந்த மாதிரி பிரமிட் சென்டர்ஸ் எல்லாம் இருக்கு. அவங்க வந்து இலவசமா இந்த தியானத்தை எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு அவர் கேள்விப்பட்டு அங்க போயிட்டு நிறைய ஃபர்ஸ்ட் அவர் பார்த்தது பிரமிடு வந்து பாத்தீங்கன்னா சந்திரகலா மாஸ்டரோட பிரமிடு. அவங்க வீட்டுக்கு போயிட்டு அதெல்லாம் பார்த்தாரு. அதெல்லாம் பார்த்துட்டு அவருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. சரி நாமளும் இத மாதிரி ஃபர்ஸ்ட் அவர் வெளியில தான் போய் கூட்டு தியானம் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டாரு. கரெக்டா பாத்தீங்கன்னா 2020 லாக்டவுன். சோ அவர் அந்த மாதிரி தேடல்ல இறங்கும் போது பாத்தீங்கன்னா லாக்டவுன் வந்துருச்சு. நல்லா ப்ரொசீட் பண்ண முடியல அடுத்தது எதுவும் அவரால. அதுக்கப்புறம் 2 பேருமே சேர்ந்து, ஆனா சர்வீஸ் மட்டும் 2 பேருக்குமே பண்ணணும்ன்ற அந்த எண்ணம் உள்ளுக்குள்ள இருந்துகிட்டே இருந்துச்சு. நாம தியானம் பண்ணி நாம நம்மளோட லைஃப்ல நிறைய மாற்றங்கள் நடந்துச்சு இல்லையா, இதை நம்ம அடுத்தவங்களுக்கும் சொல்லி கொடுத்து நிறைய மாற்றங்களை கொண்டு வரணும் அப்படின்ற எண்ணம் மட்டும் 2 பேருக்குமே இருந்துச்சு. அப்பதான் அவங்க சொன்னாங்க, சோ இந்த மாதிரி வீட்டு மாடியில நிறைய பேர் பிரமிட்ஸ் கட்டியிருக்காங்க. சோ நாமளும் அந்த மாதிரி கட்டினா என்ன அப்படின்னு அவர் கொஞ்சம் அப்ப யோசிக்கல. முதல்ல பிரமிட் தியானத்துக்குள்ள என்டர் ஆனாரு. அப்பதான் வந்து ஜூம் செஷன்ஸ் எல்லாம் நிறைய வர ஆரம்பிச்சது லாக்டவுன் போட்டதுக்கு அப்புறமா. அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா மாங்காட்லயே ஒரு சென்டர் ஓபன் பண்றதா அப்ப அனௌன்ஸ் பண்ணிருந்தாங்க. சோ அந்த சென்டர் ஓபன் பண்றாங்க, அன்னைக்குதான் லாக்டவுனும் அனௌன்ஸ் பண்றாங்க. சோ அவரால் அங்கேயும் போய் உட்காந்து தியானம் பண்ண முடியல, போக முடியல. அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு, வீட்லயே உட்காந்து தியானம் பண்ண ஆரம்பிச்சாரு ரெகுலரா. அப்ப அவருக்கு அந்த பிரமிடு கிடைச்சது. முதல்ல ஒரு கிறிஸ்டல் பிரமிட் வந்து ஒருத்தவங்க கிஃப்ட் கொடுத்தாங்க ஒரு கிளாஸ்க்கு போயிருந்தப்போ. ஐ திங்க் இட்ஸ் வம்சி சார்ன்னு நினைக்கிறேன். வம்சி சார் தான் அப்போ கோடீஸ்வரன் மாஸ்டர் மீட் பண்ணி, நீங்க இந்த கிறிஸ்டல் வச்சு பிரமிடு கிறிஸ்டல் ஷேப்லயே இருக்கும் இல்லையா பிரமிட், அந்த கிறிஸ்டல் வந்து அவருக்கு கொடுத்து அந்த 7 சக்ராஸ் ஹீலிங் பிரமிடுன்னு நினைக்கிறேன் அது. அதை வந்து அவருக்கு கிஃப்டா கொடுத்து, நீங்க இதை வந்து வீட்டுல இந்த வச்சு நீங்க கிறிஸ்டல் வச்சு மெடிடேஷன் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அவருக்கு அது ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதிகமாயிடுச்சு. ஸோ வந்து உட்காந்து ஒரு 48 days அவர் கண்டினியூவா அந்த கிறிஸ்டலை வச்சு அந்த பிரமிடை வச்சு மெடிடேஷன் பண்ணாரு. ஏன்னா அதுக்கப்புறம் நிறைய வீடியோஸ் பார்த்து அவரே பிரமிடை செய்ய ஆரம்பிச்சாரு. ஸோ அதுல பத்தின நிறைய ரிசர்ச்ல இறங்கினாரு. ஸோ பிரமிடை செஞ்சு செஞ்சு அவர் அதுல உட்காந்து ஒரு பெரிய பிரமிட் ஒண்ணு செஞ்சு அது கீழே உட்காந்து ஒரு 48 days மெடிடேஷன் பண்ணாரு. ஸோ அவருக்குன்னு தனியா ஒரு ரூம் எடுத்துக்கிட்டாரு வீட்டுல. ஸோ எந்த நேரமும் தியானத்திலேயே இருக்க ஆரம்பிச்சாரு. என்னப்பா இது, இவர் இப்படியே போயிடுவாரோலாம் கூட நாங்க எல்லாருமே பயந்தோம். அதுக்கப்புறம் அவர் என்ன சொன்னாருன்னா, இல்ல எனக்கு இதுல ஏதோ ஒரு மாற்றம் நல்லா தெரியுது. பிரமிடு வந்து நல்லா எனர்ஜியா வந்து கொடுக்குது. நிறைய உள்மாற்றங்களை கொடுக்குது. நான் என்ன பண்ண போறேன்னா, எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு, நான் வந்து மேல வீட்டு மாடியில பிரமிடு கட்டி எல்லாருக்குமே நம்ம இலவசமா தியானத்தை கத்து கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவை 2020 அவருக்குள்ள வந்துச்சு. சரி ஓகே, என்னப்பா இப்படி சொல்றீங்க, வேலையும் இல்ல அப்ப எங்க
வேலை இல்லைன்னா அப்பெல்லாம் ஹாஃப் சேலரி தான். கொரோனா பீரியட் இருந்ததுனால நம்ம வீட்டுல இருந்தே ஒர்க் ஃப்ரம் ஹோம் தானே, ஹாஃப் சேலரி தான் அப்பெல்லாம் கொடுத்தாங்க. என்னப்பா திடீர்னு நீங்க இப்படி சொல்றீங்க, நம்ம கிட்ட இப்போதைக்கு எதுவும் அமௌண்ட்டும் கையில எதுவும் இல்ல, நீங்க வீட்டு மாடியில இப்படி கட்டணும்ன்றீங்க, அது வந்து பட்ஜெட். ஃபர்ஸ்ட் அவங்க என்ன சொல்லி ஆரம்பிச்சாங்க அப்படின்னா, ஒரு 1 lakhக்குள்ள நான் என்னால என்ன ஷீட்ல போட்டுக்கிறேன், ரொம்ப சிம்பிளா பண்றேன் கட்டிக்கிறேன் அப்படின்ற மாதிரிதான் ஆரம்பிச்சாங்க. ஏன்னா அவங்க பிரமிட்ஸ் மேல ரொம்ப ஆர்வம் வந்துருச்சு அவங்களுக்கு, எப்படியாவது பிரமிட்டை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிடணும். அவங்க ஃபர்ஸ்ட் சொன்னது என்னன்னா, நான் மட்டும் தனியா உட்காந்து பண்றதுக்கு அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் இல்ல இல்ல, ஒரு பிரமிட் சென்டர்ஸ் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் சென்னையில வந்து நிறைய பிரமிட் சென்டர்ஸ் எதுவும் இல்ல. சோ நாம பிரமிடு கட்டினா நிறைய பேர் அதுல வந்து உட்காந்து தியானம் பண்ணுவாங்க. So, நிறைய பேருக்கு சேவை பண்ண மாதிரி இருக்கும். என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எல்லா குருமார்களும் கூட சரி, நம்ம ஒருத்தருக்கு பசியா இருக்கவங்களுக்கு உணவு கொடுக்கலாம் இல்லைங்களா, உணவு கொடுக்கலாம், நம்மளால முடிஞ்ச உதவியை செய்யலாம். அது அந்த நேரத்துக்கு மட்டும்தான் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த பசிக்கும் போது சாப்பாடு கொடுத்தா அந்த டைம்க்கு அவங்களுக்கு அது ரிலீஃபா இருக்கும். ஆனா ஞானம் அப்படின்றது, இந்த மெடிடேஷன் தியானத்தை மட்டும் நம்ம சொல்லி கொடுத்துட்டோம் அப்படின்னா, அதுக்கப்புறம் அவங்களோட வாழ்நாள் பூரா, வாழ்க்கை முழுவதுமே அவங்களுடைய உள்மாற்றங்களா இருக்கட்டும், அவங்களுடைய லைஃப்ல சேஞ்சஸா இருக்கட்டும், ஆட்டோமேட்டிக்கா அது நடக்கும். அப்ப சிறந்த சேவையா எது இருக்கு அப்படின்னா, அந்த தியானத்தை சொல்லி கொடுக்கறது, சோ ஞானத்தை கொடுக்கறது. அந்த விஷயத்தை ஏன் நாம செய்யக்கூடாது அப்படின்னு நாங்க 2 பேருமே உட்கார்ந்து பேசி முடிவெடுத்து, சரி ஓகே, நம்ம நீங்க எவ்வளவு ஆசைப்படுறீங்க நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிரமிட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஆரம்பிச்சோம் வீட்டு மாடியிலேயே. ரொம்ப அழகா சக்சஸ்ஃபுல்லா ஒரு 6 மாசத்துல முடிச்சிட்டோம். ஒரு ஆகஸ்ட் மாசம் ஆரம்பிச்சு ஒரு 3 monthsல முடிஞ்சிருச்சு. பிரமிடும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டோம். அது வரைக்கும் எங்களுக்கு பத்ரிஜி நிஜமா யாருன்னு தெரியாது, பிரமிடு மெடிடேஷன் பத்தி எதுவுமே தெரியாது. சோ பிரமிடு மேல இருக்க ஆர்வத்துல கடகடன் மாஸ்டர் என்ன பண்ணிட்டாரு, பிரமிடு கட்டிட்டாரு. தென் அத இனாகுரேஷன் அப்படின்னு பண்ணும்போது, இதை ஓபன் பண்ணணும், இதை எப்படி ஓபன் பண்றது அப்படின்னு நாங்க உட்காந்து மாடி இந்த பிரமிடுக்குள்ளதான் உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்கோம். மேக்சிமம் எல்லா வேலையுமே கோடீஸ்வரன் மாஸ்டரே பண்ணிட்டாங்க, எங்க ஹஸ்பண்டே பண்ணிட்டாங்க எல்லா வேலைகளும். அப்படிங்கும் போது கடைசியா இதை ஓபன் பண்ணணும். ஏன்னா நாங்க நிறைய ஆர்கனைசேஷனோட கனெக்டிவிட்டில இருந்ததுனால, ஒரு பக்கம் நான் என்னோட குரு சைட்ல இருந்து, என்னோட ஞானோதயத்துல இருந்து யாரையாவது கூப்பிடணும்னு நான் சொல்றேன். தென் அதுக்கப்புறமா நான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்து வாழ்க வளமுடன் அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷனோட சேர்ந்து அங்க நான் பிஎஸ்சி யோகா பண்ணேன். ஏன்னா எனக்கு நான் கத்துக்கிட்ட விஷயத்த யாருக்காவது சொல்லி கொடுக்கணும் அப்படின்றதுல எனக்கு ரொம்ப ஆர்வம் இருந்துச்சு. தென் யோகா ஸ்பெஷலி அது நமக்கும் நல்லா வர்றதுனால அதை நம்ம நிறைய பேருக்கு டீச் பண்ணணும், மெயினா குழந்தைங்களுக்கு ஸ்கூல்ஸ்க்கு எல்லாம் போய் அதை டீச் பண்ணணும் அப்படின்றதுக்காக பிஎஸ்சி யோகா முடிச்சேன். அப்படி இருக்கும்போது அங்க இருந்து யாரையாவது கூப்பிடலாம் அப்படின்னு நாங்க ஒரு பக்கம் சொன்னோம். அதுக்கப்புறமா பார்த்தா பத்ரிஜி, சோ இந்த பிரமிடு சொசைட்டில இருந்து யாரையாவது கூப்பிடலாம். ஒரே குழப்பத்திலேயே தான் இருந்துச்சு. நாங்க எப்பவுமே என்ன பண்ணுவோம்னா, ரொம்ப குழப்பமா இருந்துச்சு அப்படின்னா ஒரு சீட்ல அந்த நேம்ஸ் எல்லாம் எழுதி தூக்கி போட்டு எடுப்போம். அப்படிதான் அன்னைக்கு என்ன பண்ணோம், பிரமிட்ல உட்காந்துட்டு எல்லாரோட யாரெல்லாம் வந்து அதை ஓபன் பண்ணணும்னு நினைக்கிறோமோ எல்லாரோட பேரும் அதுல போட்டுட்டு, என்னோட சின்ன பொண்ணு இருக்கா, அவளை வந்து நீ இதுல இருந்து ஒண்ணு எடுமா அப்படின்னு சொன்னோம்னா பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு வாட்டியும் வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரமிடு மாஸ்டர்ஸ், சோ பிஎம்சி சார்ந்தவங்க தான் யாரையாவது கூப்பிடணும். அப்படி அப்ப கூட எங்களுக்கு பத்ரிஜி எல்லாம் வந்து ஓபன் பண்ணுவாருன்னு நாங்க எதிர்பார்க்கல. எங்களுக்கு யாருன்னுமே தெரியாது. பத்ரிஜி ஓகே இந்த பிரமிட் ஆர்கனைசேஷனோட ஒரு குரு அப்படின்றது மட்டும் எங்களுக்கு தெரியும். ஆனா நாங்க அவரை பத்தின எந்த டீடைல்ஸுமே எங்களுக்கு தெரியாது. அப்படின்றப்ப இப்படி எழுதி போடும்போது பிரமிட் மாஸ்டர்ஸ் தான் அப்படின்னு வந்துச்சு. சோ அப்ப நாங்க சென்னையில வந்து பாத்தீங்கன்னா ஜெயக்குமார் சார் தான் ஆல் ஓவர் ஹெட்டா இருந்தார். இப்போ அவர் தான் இருக்காரு. சோ பிரமிடுக்கெல்லாம் அவர் தான் இன்சார்ஜ் சென்னையில. அப்படின்னும் போது கோடீஸ்வரன் மாஸ்டர், கோடீஸ்வரன் மாஸ்டருக்கும் ரொம்ப தெரியும் ஜெயக்குமார் மாஸ்டர். சரி நம்ம ஜெயக்குமார் மாஸ்டர் கூப்பிட்டு நம்ம பிரமிட ஓபன் பண்ண சொல்லலாம் அப்படின்னு ஜெயக்குமார் சாருக்கு கால் பண்றோம். அப்ப ஜெயக்குமார் சார் என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஓகே அப்படியா, நீங்க பிரமிட் எல்லாம் ஃபுல்லா முடிச்சிட்டீங்களா, ஓபன் பண்ண போறீங்களா, பத்ரிஜி வந்து இப்ப சென்னை வந்திருக்காங்க, நீங்க வேணா ஒரு முறை போய் பத்ரிஜியை நேர்ல பார்த்து இன்வைட் பண்ணுங்களேன், மேபி அவர் வந்தா வரலாம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்தாங்க. அவங்கதான் பத்ரிஜி எங்க இருக்காங்க. அப்ப பிரசாந்தி மேம் வீட்டுல வந்து ஒரு சத்சங்கம் மாதிரி நடந்துட்டு இருக்கு. சோ எப்பவுமே குருஜி சென்னை வரும்போதெல்லாம் வந்து ஒவ்வொரு வீட்டுல இருப்பாங்களாம். ஆமா, பிரசாந்தி மாஸ்டர், சந்திரசேகர் மாஸ்டர் இருக்காங்க இல்லையா நெற்குன்றத்துல, அவங்க வீட்லயே ஒரு பிரமிட் இருக்கு. அங்க வந்து சத்சங்கம் நடந்துட்டு இருக்கு, நீங்க போய் நேர்ல இன்வைட் பண்ணுங்க, குருஜியே வந்து ஓபன் பண்ணாலும் ஓகே, அப்படி இல்லைனாலும் நான் குருஜி என்ன ரெஃபர் பண்ணாங்க அப்படின்னா நான் வந்து ஓபன் பண்றேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நாங்களும் ஃபேமிலியோட போனோம் கார் எடுத்துட்டு. அப்ப எங்களுக்கு யாரையுமே தெரியாது. அப்ப மாங்காட்ல வந்து பாத்தீங்கன்னா தீபா மாஸ்டர், ஆனந்தி மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு 2 பிரமிட் மாஸ்டர்ஸ். ஸோ அவங்களாம் ரொம்ப வருஷமா இந்த சொசைட்டில இருக்காங்க, அந்த பிரமிட் ஸ்பிரிச்சுவல் இதுல. ஓகே, அவங்க என்ன சொன்னாங்க, வாங்க நாங்க எங்களுக்கு தெரியும், நாங்க கூட்டிட்டு போறோம் அப்படி நாங்கெல்லாம் ஒன்னா சேர்ந்து போனோம். போனோன்னே
எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா அங்க ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் ப்ராப்ளம். தெலுங்கு எல்லாருமே தெலுங்குல பேசிட்டு இருந்தாங்க. எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. பத்ரிஜி என்ன பேசினாருனோ எங்களுக்கு புரியல. அதுக்கப்புறம் நாங்க அப்படியே உட்கார்ந்து அவரை மட்டும் அப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தோம் தூரமா இருந்து. சரி ஓகே இவர் எப்படி என்ன சொல்றதுன்னு தெரியல. அப்புறம் மாஸ்டர் என்ன பண்ணாங்க, அப்போ கன்ஸ்ட்ரக்ட் பண்ண அந்த வீடியோஸ்லாம் லேப்டாப்ல வச்சுட்டு இருந்தாங்க. போய் பத்ரிஜி கிட்ட காமிச்சாங்க. இந்த மாதிரி நான் பிரமிட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கேன். சோ நீங்க வந்து அதை ஓபன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பக்கத்துல ஒருத்தவங்க கிட்ட இருக்க அவங்க தெலுங்குல அவங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி சொன்னாங்க. அப்படியா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பத்ரிஜி என்ன சொன்னாங்கன்னா, என்னால வர முடியாது. நான் வந்து இன்னொருத்தர் யாரையாவது அனுப்புறேன் பிரமிட் ஓபன் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லும்போது, ஸ்வர்ணா மேம் இருக்காங்க இல்லையா, ஸ்வர்ணா புத்தா மேம். சோ அவங்கள தான் ரெஃபர் பண்ணாரு. டக்குன்னு அவங்க பக்கத்து அவங்கள கூப்பிட்டு ஏண்டா இங்க பிரமிட் கட்டியிருக்காங்களா, நீ போயிட்டு நாளைக்கு ஓபன் பண்ணிட்டு வந்துரு அப்படின்ட்டாரு. அவங்கள எங்களுக்கு யாருன்னு தெரியாது, எங்களுக்கும் அவங்கள யாருன்னு தெரியாது. சோ குருஜி சொல்லிட்டாருன்னா கேட்டுருணும் இல்லையா, பத்ரிஜி சொல்லிட்டாங்கன்ட்டு உடனே மேம் என்ன பண்ணாங்க, எங்களோட அட்ரஸ் எல்லாம் வாங்கிட்டாங்க. நீங்க சொல்லுங்க எப்படி வரணும்னு சொல்லிட்டு, எத்தனை மணிக்குன்னு டைமிங் மட்டும் எனக்கு சொல்லுங்க, நான் வந்து உங்களுக்கு பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னாங்க. சரி ஓகே மேம் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சாச்சு. ஓகே நாங்க எல்லாம் வந்து முடிச்சுட்டு கிளம்பி வெளியில வரோம். சரி ஓகே பரவாயில்ல, யாரோ ஒருத்தர் வந்து அதை ஓபன் பண்ணாக்க போதும் எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு வெளியில வந்து குருஜி கிட்ட பிளஸிங்ஸ் வாங்கிட்டு கிளம்பலான்னு வெளியில வரும்போது அவரு கூப்பிட்டு என்ன பண்ண சொல்லிட்டாருன்னா, கோட்டீஸ்வரி மாஸ்டர் எங்க ஹஸ்பண்ட வந்து காலை பிடிச்சு விட சொன்னாரு. என்னோட காலை பிடிச்சு ஒரு சோஃபா மாதிரி இருக்கு, அந்த சோஃபால படுத்துக்கிட்டாரு. படுத்துட்டு காலை பிடிச்சு விட சொல்லிட்டாரு. சரி குருஜி அதாவது மேக்சிமம் குருமார்கள் வந்து யாரையுமே அடுத்தவங்கள தொட விட மாட்டாங்க. ஆஹ் யாரையும் கிட்ட சேர்க்க மாட்டாங்க. ஓகேங்களா. சோ அவங்க ஒரு சிலரை மட்டும்தான் வந்து அவங்க பண்ண சொல்லுவாங்க. சோ ஒரு குருஜியே காலை பிடிச்சு விடுன்னு சொல்லும் போது நம்ம எதுவுமே சொல்ல முடியாது இல்லையா. உடனே அவர் என்ன பண்ணாரு, காலை பிடிச்சு விட ஆரம்பிச்சாரு. கிட்டத்தட்ட நம்ப மாட்டீங்க, ஒரு 1 hour 1.5 hour இருக்கும். அவரு காலை பிடிச்சு விட்டுக்கிட்டே இருக்காரு. பத்ரிஜி வந்து போதும்னு சொல்லவே இல்லை. அப்போ எங்க ஹஸ்பண்ட் சொல்றது என்னன்னா, பத்ரிஜியோட கால் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்றது, ஒரு இரும்பு மனிதனோட கால் எப்படி இருக்கும், அதாவது ஒரு வயசான ஒரு 70 வயசோட கால் அவரோட கால் எப்படி இருக்கும் இல்லையா, ஆனா அவரோட கால் அப்படி இல்ல. ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்து அவருக்கே கை வலிக்க ஆரம்பிச்சிடுச்சு ரொம்ப. அதுக்கப்புறம் என்ன சொல்லிட்டாங்கன்னா, பத்ரிஜி நீ என்ன கால் அமுக்குற, எனக்கு வந்து நீ மேல ஏறி நின்னு மெதின்னு சொல்லிட்டாங்க. சோ கால் மேல ஏறி நின்னு கோடீஸ்வரன் மாஸ்டர் வந்து அவரோட கால் மேல ஏறி நின்னு ஒரு குருஜி வந்து ஒருத்தரை ஏறி நில்லுன்னு சொல்றதெல்லாம் எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா. சோ யாரும் அவ்வளவு சீக்கிரத்துல சொல்ல மாட்டாங்க. அவர் ஏன் சொன்னாருன்னு எங்களுக்கு அப்ப புரியல. மேல ஏறி நின்னு வந்து என்னோட கால்களை மெதி அப்படின்னு சொன்னப்போ, அப்பயும் இவர் ரொம்ப பயந்துகிட்டே நான் சொல்றத நீ செய் அப்படின்னு சொல்றாரு. அவருக்கு இல்லைன்னா கோவம் வந்துருமா பத்ரிஜி அவங்களுக்கு குருஜிக்கு. நான் என்ன சொல்றேனோ நீ அதை செய், ஏறி நின்னு என்னோட காலை மெதினோம். அப்போ ஒரு 1/2 hour ஒரு 2 hours கிட்ட அவங்களுக்கு கால் அமுக்கி விட்டுட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறமா சரி ஓகே போதும்னு சொல்லிட்டு கீழே இறங்கிட்டு சரி நீ என்ன சொன்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. நான் மாதிரி பிரமிடோ கட்டியிருக்கேன், நாங்க எல்லாம் சேர்ந்து முயற்சி பண்ணி எங்க ஃபேமிலில எல்லாம் கட்டியிருக்கோம், நீங்க வந்து ஓபன் பண்ணா நல்லா இருக்கும் மாஸ்டர் அப்படின்னு சொல்லும் போது, அப்போ என்ன சொன்னாங்க அப்படின்னா, இப்ப நான் வந்து ஓபன் பண்ணா நீ ரொம்ப சந்தோஷப்படுவல அப்படின்னு கேட்டாங்க. அவங்க தெலுங்குல தான் இங்கிலீஷ்லயும் ஏதோ லாங்குவேஜ்ல கேட்டாங்க. அப்போ ஆமா நான் ரொம்ப சந்தோஷப்படும் அப்படின்னா, அதனால ஒரு வா ஒரே வார்த்தை தான், நான் நாளைக்கு வரேன் நீ போ, நீ போ எல்லா ஏற்பாடும் பண்ணு, நான் நாளைக்கு வந்து உனக்கு ஓபன் பண்றேன். 2 o'clock டைமிங் மட்டும் சொல்லிட்டாங்க. ஈவினிங் வரவங்களுக்கு ஸ்நாக்ஸ் மட்டும் ரெடி பண்ணிடு, டீ ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணிடு, அவ்வளவுதான். எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. என்ன பண்றதுன்னே தெரியல. சோ நாங்க எப்படி என்ன பண்ண போறோம். அந்த ஒரு ஹாஃப் டே தான் எங்களுக்கு, ஹாஃப் டே கூட இல்ல. அங்க இருந்து நாங்க ஈவினிங் வீட்டுக்கு வரும்போதே 5 மணி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நைட்டு ஃபுல்லா தூங்கல. பிரமிட் எல்லாத்தையும் கிளீன் பண்ணி, அந்த ஒயிட் வாஷ் பண்ணி, என்னென்ன வேலை எல்லாம் பண்ண முடியுமோ அது எல்லாமே பண்ணிட்டு இருந்தோம். சோ அழகா டிசம்பர் 10ஆம் தேதி நினைக்கிறேன் 2020 பத்ரிஜி வந்தாங்க. ஆனா நாங்க எதிர்பார்க்கவே இல்ல. பத்ரிஜி அன்னைக்கு சென்னையில வந்து ஒரு யக்னம் நடக்குது. அப்பதான் முதல்ல பத்ரிஜி இது வரணும். சோ நிறைய ஆந்திரால தான் நிறைய யக்னங்கள் பண்ணுவாங்களாம். சென்னையில ஒரு பெரிய மீட்டிங், ஒரு ப்ரோக்ராம் நடக்குது. அந்த ப்ரோக்ராம் முடிச்சுட்டு எல்லாரும் இங்க வராங்க. சோ வரும்போது பாத்தீங்கன்னா பத்ரிஜி எங்கெல்லாம் போறாரோ அவங்க பின்னாடியே அவங்க எல்லாருமே ஃபாலோவர்ஸும் வந்துருவாங்களாம். நாங்க ஒரு 20 பேர் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். சரி ஒரு 20 பேர் வருவாங்க அப்படின்னு பார்த்தா, கார்ல மக்கள் வந்துகிட்டே இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 60 பேருக்கு மேல வந்துட்டாங்க. இங்க மாடி ஃபுல் ஆயிடுச்சு, பிரமிடு ஃபுல் ஆயிடுச்சு. சோ அப்புறம் வந்தவங்க எல்லாரும் என்ன சொன்னாங்க அப்படின்னா, 2 மாடி ஏறி பத்ரிஜி வந்து ஸ்டெப்ஸ் ஏற மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா அவங்க அழகா ஸ்டெப்ஸ் ஏறி மேல வந்து உட்கார்ந்து ஃப்ளூட் வாசிச்சு ரொம்ப அழகா வந்து அன்னைக்கு தியானத்தை கொடுத்து நீங்க எல்லாருக்கும் சர்வீஸ் பண்ணுங்க அப்படின்னு வந்து அவரு என்ன சொல்றது, அவரு எங்களுக்கு பிளெஸிங்ஸ் பண்ண மாதிரி இருந்துச்சு. அந்த நாள் முழுக்க ரொம்ப சூப்பரா இருந்தது. அவரே ஃப்ளூட் வாசிச்சு 1/2 மணி நேரம் தியானம் பண்ணி தென் சத்சங்கம் பண்ணி எல்லாரும் வந்து ரொம்ப ஹாப்பியா வந்து போனாங்க. சோ அன்னையில இருந்து வந்து பாத்தீங்கன்னா இந்த 5வது வருடம் நாங்க தொடர்ந்து வந்து இங்க சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கோம் மாஸ்டர்ஸ். ஸோ வர்றவங்க எல்லாருக்கும் தியானத்தை சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம்.
எங்களால என்ன முடியுமோ அந்த உதவியா அவங்களுக்கு செஞ்சுட்டு இருக்கோம் நாங்க. ஸ்பிரிச்சுவல்ல நாங்க நிறைய என்ன கிளாஸஸ் அட்டென்ட் பண்ணாலும் அந்த கிளாஸஸ் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே நாங்க எல்லாருக்குமே அதை வந்து சொல்லுவோம். அதாவது அந்த உண்மையான அந்த பேர் ஆனந்தம், நான் கூட அந்த சொல்லியிருப்பேன், அந்த சச்சிதானந்தத்துல பேர் ஆனந்த நிலை அப்படின்றது எப்ப எங்களுக்குள்ள வருதுன்னா, அந்த ஒரு கிளாஸஸ் எடுக்கும் போதும், நான் ஒருத்தவங்களுக்கு தியானம் சொல்லி கொடுக்கும் போதும், அவங்களுக்கான விஷயங்களை அவங்க ஷேர் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு சொல்யூஷன். எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா நான் ப்ரிப்பரேஷனே பண்ண மாட்டேன். நானும் சரி, கோடீஸ்வரன் மாஸ்டரும் சரி, திடீர்னு யாராவது ஒருத்தவங்க வருவாங்க, அவங்களுக்கு என்ன தேவைன்னு எங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு உள்ள இருந்து ஆட்டோமேட்டிக்கா அது வரும். அது தானாவே இயல்பாவே நடக்கும். அதுதான் அந்த இயல்பான நிலை. நாம அந்த நிலையில தான் எப்படி எங்களுக்குள்ள ஹாப்பினஸ் வருதுன்னே தெரியாது. எவ்வளவு பிரச்சனைகள், அதாவது ஒரு ஃபேமிலி சைடு வந்து பாத்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம், ஹெல்த் இஷ்யூஸ் எது இருந்தாலுமே சரி, திடீர்னு யாராவது ஒருத்தர் தியானத்துக்கு வந்துட்டாங்க அப்படின்னா நான் எல்லாத்தையும் தொடச்சிட்டு முகத்தெல்லாம் கழுவிட்டு நான் பாட்ட நார்மலா எப்பவும் போல வந்து நான் சொல்ல ஆரம்பிச்சிருவேன் தியானத்தை பத்தி. அப்ப நான் டோட்டலா அப்படியே வேற மாதிரி மாறிடுவேன். அதுதான் அந்த எனக்கு அந்த புரிதல் வந்துச்சு. சோ உண்மையான ஆன்மாவோட அந்த ஹாப்பினஸ் அப்படின்றது நம்ம நம்மளோட உணர்வு பூர்வமா நாம உணர்ந்த விஷயத்த இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்கும் போது, அதன் மூலமா அவங்களோட வாழ்க்கையில மாற்றம் நடக்கும் போது பாத்தீங்கன்னா கிடைக்கிற ஹாப்பினஸ்க்கு ஈடு இணையே இல்ல மாஸ்டர்ஸ். சோ அதுதான் அந்த சேவை அப்படின்றத நான் உணர்ந்து, நானும் என்னுடைய கணவரும் தொடர்ந்து இந்த சேவையை செஞ்சுட்டு இருக்கோம். இந்த பிரமிட் மெடிடேஷன், பத்ரிஜியோட மெடிடேஷன் எல்லாத்தையும் எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இருக்கோம். தென் புக் ரீடிங், அதுக்கப்புறமா தான் நான் முதல்ல எடுத்த புக் வந்து பாத்தீங்கன்னா ராபின் சர்மாவுடைய தன் பொக்கிஷத்தை விற்ற துறவி. அந்த புத்தகத்தை நான் ஏன் எடுத்தேனோ எனக்கு அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுது. சோ நான் பண்ண பிராக்டிசஸ் எல்லாமே அந்த புக்கு ரொம்ப ரொம்ப எனக்கு கனெக்ட் ஆச்சு. அந்த புக்கை நான் எடுக்கும் போது பாத்தீங்கன்னா எல்லா பயிற்சிகளுமே என்னோட குருஜி முன்னாடியே கொடுத்துட்டாரு. நான் எல்லாத்தையுமே அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். அதுல இருக்க எல்லா விஷயங்களுமே, அந்த டிசிப்ளின், அந்த அந்த ஒழுக்கம்ன்ற வார்த்தைக்கு அந்த ஆத்தரை ரொம்ப அற்புதமான விளக்கங்கள் கொடுத்திருப்பாரு. சோ அது எல்லாமே நான் முன்னாடியே கோத்ரூ பண்ணதுனால எனக்கு அந்த புக்கை எடுக்கவும் ரொம்ப ஈஸியா இருந்தது. ரொம்ப அற்புதமான புத்தகம் அது. ஸோ என்னோட வாழ்க்கையில நடந்த அனுபவங்களும் அதோட சேர்ந்து டிராவல் பண்ணிருக்கு. ஸோ நிறைய மாற்றங்கள் இப்ப வரைக்கும் நிறைய மிராக்கிள்ஸ் நடந்துட்டு தான் மாஸ்டர் இருக்கு. இப்போ வாழ்க்கையில எத்தனை சுச்சுவேஷன்ஸ் வந்தாலும் அதை எனக்கு ஹேண்டில் பண்ணக்கூடிய அந்த பக்குவத்தையும் அந்த ஒரு மெச்சூரிட்டியும் எனக்கு கொடுத்தது தியானம் மட்டும்தான் மாஸ்டர்ஸ். அந்த தியானத்தை என்னைக்கும் விடாம, அந்த தியானம் பிளஸ் சேவை 100% அதை நான் சொல்லியே ஆகணும். அந்த சேவை அப்படி செய்யும் போது உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஹாப்பினஸ் வந்து பாத்தீங்கன்னா சொல்றதுக்கு வார்த்தைகளே இல்லை. அந்த டேஸ்ட வந்து, ஒரு ஃப்ரூட்டோட டேஸ்ட நீங்க எப்படி ஆஹ் உணர்ந்த, அதான் ஸ்வீட்னஸ் உங்களுக்குள்ள உணர்ந்தாதான் தெரியுமோ, அந்த மாதிரி நீங்களும் வந்து தொடர்ந்து தியான பிராக்டிஸ் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஞானத்தை பத்ரிஜி சொன்ன மாதிரி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. சொல்லி கொடுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்லி கொடுக்கறதுல இருக்க ஒரு சந்தோஷம் ஆத்மார்த்தமா வேற எதுலையுமே கிடைக்காது மாஸ்டர்ஸ். ரொம்ப பெருசா லென்த்தியா சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த பிரபஞ்சத்திற்கும், என்னுடைய குருமார்கள் அனைவருக்கும், என்ன இந்த சோல் கனெக்ஷன் குரூப்போட இருக்க மாஸ்டர்ஸ் அனைவருக்குமே நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். இவ்வளவு நேரம் நான் பேசினதை பொறுமையா கேட்டதுக்கு. வாழ்க வளமுடன். மாஸ்டர் ரொம்ப அற்புதமா சொன்னீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ மாஸ்டர். சிறப்பாக இருந்தது.